திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன், திரு ஒரிசா பாலகிருஷ்ணன், திரு ஒரிசா பாலு. இந்த பெயர்களை, தமிழ் பெயர்களை, தமிழர்களை எதற்காக குறிப்பிட வேண்டும் என்றால், அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது தெரிந்து கொண்ட விஷயத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அது என்ன வாய்ப்பு என்றால், சிந்து சமவெளி என்ற இடத்தில் புதையுண்ட ஒரு நகரத்தை, அந்த நாகரிக பண்பாட்டை சிந்து சமவெளி நாகரிகம் என்று அகழ்வாராய்ச்சியின் மூலம் இந்த 19ஆம் நூற்றாண்டில்தான் நமக்கு தெரிய வந்துள்ளது. அதற்கு இதெல்லாம் சான்று, இலக்கிய சான்று இருக்கிறதா என்றால் இருக்கிறது என்று திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் IAS, அவர் சங்க இலக்கியத்தில் இருந்து பாடல்களை மூலம் குறிப்பிடுகிறார். சங்கம் என்ற சொல் தமிழ்ச்சொல் இல்லை என்று வேறொரு ஆராய்ச்சியாளர் சொல்கிறார்கள். அந்த சர்ச்சைக்கு நாம் போக வேண்டாம். அடுத்தபடியாக, அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தின் தொடர்ச்சிதான் கீழடி வைகை நாகரிகம். கீழடி என்ற இடத்தில், அதாவது 2600 வருடங்களுக்கு முன்பு, அதுவும் கரும பகுப்பாய்வின் மூலம் நமக்கு தெரிய வந்துள்ள விஷயம் 2600. கீழடி என்ற இடத்தில் அகழ்வாராய்ச்சி செய்த பொழுது கிடைத்த பொருள்களை வைத்து அவர்கள் அந்த கரும பகுப்பாய்வு, கார்பன் டேட்டிங் முறையாக அவர்கள் சொல்வது 2600. அப்படி என்றால் அதற்கு முன்பே தமிழர்கள் அந்த இடத்தில் வாழ்ந்துள்ளார்கள். அவர்கள் விட்டுப்போன ஈமச்சடங்குகள், பயன்படுத்திய பொருள்கள் எல்லாமே கிடைத்துள்ளது. அதை ஒரு அருங்காட்சியகமாக மதுரைக்கு அருகாமையிலே வைத்திருக்கிறார்கள். அந்த கீழடி என்ற இடத்திற்கும் அருகாமையில் வைத்திருப்பதாகவும் செய்தி வருகிறது. எதற்கு இதெல்லாம் சொல்கிறேன் என்றால், தமிழ் மொழி உலகத்திலேயே மூத்த மொழி. அது எவ்வளவு வருடங்களாக பேசப்பட்டு வருகிறது என்றால் 50,000 வருடங்களாக பேசப்பட்டு வருகிறது. இதை யார் சொல்கிறார்கள் என்றால், அந்த தமிழ் ஆராய்ச்சியாளர்கள். வேர்ச்சொல் மூலம் எந்த வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகள் வந்துள்ளன என்று ஒரு 4 மொழிகளை அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது எபிரேயம், எபிரேயம் என்பது எத்தியோப்பியா அல்ல. எபிரேயம் என்றது அந்த என்ன நாடு அது? ஈஜிப்ட், எகிப்து. அந்த பேசப்பட்ட மொழிதான் எரூபியம். அந்த மொழியில் தமிழ் சொற்கள் இருக்கிறது. லத்தீன் மொழியில் இருக்கிறது. ஹீப்ரு மொழியில் இருக்கிறது. அடுத்தபடியாக பாபிலோனியம் என்ற ஒரு மொழி இருக்கிறது. சுமேரிய நாகரிகம் அங்குதான். அதிலும் தமிழ் வார்த்தைகள் இருப்பதாக தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் விக்டர் என்பவர்கள் சொல்கிறார். அவர் தமிழ் ஆராய்ச்சியாளர். அதுபோல மற்ற
தமிழ் ஆராய்ச்சியாளர்களும் சொல்கிறார்கள். இதையெல்லாம் எதற்கு நான் குறிப்பிடுகிறேன் என்றால், உலகத்திலேயே இந்த பூமியிலேயே முதலில் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவர்கள் மனிதர்கள் திராவிடர்கள். இதை மறுப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். நீ எதற்காக திராவிடர்கள் என்று சொல், தமிழர்கள் என்று சொல், திராவிடர்கள் என்று சொல்லாதே. அவருக்கு என்ன கோபமோ தெரியவில்லை திராவிடர்கள் என்று சொல்வது. ஏனென்றால் 4 இனக்குழுக்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து புறப்பட்டு கால்நடையாக பல இடங்களுக்கு சென்றுள்ளார்கள். அப்படி வந்த மனிதர்கள்தான் இந்த திராவிடர்கள், தமிழர்கள். இதை ஏன் மறுக்கிறார்கள் என்று புரியவில்லை. அதுபோலவே சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர்களுடைய நாகரிகம் இல்லை என்று சிலர் புறப்பட்டு உள்ளார்கள். அவர்களுடைய காணொளியை நான் காண முடிகிறது, கேட்க முடிகிறது. அதாவது நம்மை சிதைக்க வேண்டும், நாமெல்லாம் இந்த நாகரிகத்தினால் உயர்ந்தவர்கள் என்று காட்டிக்கொள்ளக்கூடாது. இதை பற்றி அதிகமான காணொளிகளை அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்லியுள்ளார். ரொமிலா தாப்பர் என்பவரும் அகழ்வாராய்ச்சியாளர். அவர் இதையெல்லாம் உறுதிப்படுத்தியுள்ளார். எனவே நண்பர்களே, தமிழனாக இருப்பதில், தமிழ் மொழியை பேசுவதில் நமக்கு நிச்சயமாக பெருமை உண்டு. அதை சிதைப்பவர்களை நாம் விட்டுவிடக்கூடாது. இந்த காணொளி அல்ல, எத்தனையோ காணொளிகள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிவித்தால் போதும். தமிழர்கள் யார்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சொன்னவர் யார்? இந்த தமிழ் மொழியை பற்றி, திருக்குறளை பற்றி, அல்லது நம்முடைய இலக்கிய நூலான, இலக்கண நூலான தொல்காப்பியம் பற்றி யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? நாம் சொன்னால்தான் மற்றவர்களுக்கு தெரியும். எத்தனையோ இந்த ஊடகங்கள் மூலமாக நமது நண்பர்கள் எல்லோருக்கும், உலகெங்கிலும் உள்ள நண்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு, உறவினர்களுக்கு தெரிவித்து வருகிறார்கள். அதிலிருந்து நாம் எல்லோருக்கும் நம் வழியாக தெரிவிக்க வேண்டியது நமது கடமை. அது நிச்சயமாக நமது கடமை. ஒரு தமிழன் என்று சொல்வதில் பெருமை கொள்ள வேண்டும். அதுவே இந்த பதிவு.